பிரைஸ் ஆஃப் விக்டரி இசைக்கு துதி குழுவின் மூலமாக மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அல்லேலூயா. ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரை துதியுங்கள். நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. சங்கீதம் 147 அருமையாக தாவீது எழுதி வைத்திருக்கிறான். ஏனென்றால் நம் ஆராதிக்கிற தேவன் அவர் துதிக்கு பாத்திரர். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவரே என்னுடைய ரட்சகர். ஆகவே அவன் சொல்லுகிறான், கர்த்தர் நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது. அவருக்கு நன்றி சொல்லி துதிக்கு போகிறோம். அவர் நமக்கு இவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறார். அவர் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்தோம் என்றால் அது நம்ம தொகை எண்ணி முடியாத அளவுக்கு நன்மைகள். 1000 நாவுகள் போதாது அவர் நமக்கு செய்த நன்மைகள். சுகத்தை கொடுத்தார், பலத்தை கொடுத்தார், ஜீவனை கொடுத்தார், சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார், மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறார். சற்று நேரம் பாடல்களால அவரை மகிமைப்படுத்த போகிறோம். நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து நினைத்து பாடுவோமா சேர்ந்து? ஹல்லேலூயா. அவர் நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. நன்றியால் பாடிடுவோ, நன்றியால் பாடிடுவோ, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நன்றியால் பாடிடுவோ. நன்றி செலுத்துவோம் ஆண்டவரே. அவரை உயர்த்தி மகிமைப்படுத்தி, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் இந்த நாள் வரை நம்மை தாங்கி நடத்தி வருகிறது. இந்த நாள் வரை ஆண்டவருடைய இரக்கம் தயவுனால தான் நம்ம ஜீவனோடு இருக்கிறோம். இந்த நாள் வரை நம்மையும் நம்ம குடும்பத்தையும் பாதுகாத்து நடத்தி வருகிறாரு. அவருடைய தயவு பெரியதை, அவருடைய தயவு மகா பெரிய தயவு, அவருடைய காருண்யம் பெரியது. அந்த காருண்யத்தை தயவை எப்படி ஜனங்களை 40 வருடம் வனாந்திரத்தை நடத்தினாரோ அதை போலவே நம்மையும் நடத்துவார். சந்தோஷமாய் பாடுவோம். செங்கடல் தன்னை நடுவாய் பிரிந்த எங்கள் தேவனின் கரமே, செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, ஆக்கியதே இந்நாள் வரையும் தயவாய் மாதயவாய், தயவாய் மாதயவாய். தாங்கினதில்லை இதுவரை, தாங்கினதே இந்நாள் வரையும் தயவாய் மாதயவாய், தயவாய் மாதயவாய். நன்றி செலுத்தி நன்றியால் பாடிடுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. நன்றியால் பாடிடுவோம். நல்லவருக்கு நன்றி செலுத்துவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. எத்தனை நன்மைகள், எத்தனை ஆசீர்வாதங்கள், எத்தனை கிருபை. அழிந்து போகிற சூழ்நிலை வந்தது. வியாதியில நம்ம அழித்து போடலாம் என்று சாத்தான் நினைச்சான். பிரச்சனைகள் மூலமாய் நம்மை ஒழித்து விடலாம் நினைச்சான். பார்வோன் துரத்தி கொண்டு வந்தது போல நம்மை பிரச்சனைகள் துரத்தினது. ஆனால் பார்வோனை அந்த கடலிலே தள்ளி ஒன்றுமில்லாமல் மூடி போட்டு வெற்றியாய் நம்மை உயர்த்தின தேவன், அதே தேவன் நம்மையும் அந்த பிரச்சனைகள் போராட்டத்தை உயிர்ப்பிப்பார். ஒருவேளை இந்த நாள்ல அப்படிதான் நான் இருக்கிறேன்.
கவலையப்படாதீங்க. உயிர்ப்பித்து உயர்த்த என் ஆண்டவரால முடியும். கிருபையும் மகா தயவும் தந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க அவரால தான் முடியும். உயிர்ப்பித்தே உயர்த்தினார் என்று சொல்லி உன்னதரை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னத மறை உடன் சுதந்திரராயிருக்க. உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னத மறை உடன் சுதந்திரராயிருக்க. கிருபையின் மகளான மது வரும் காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க. நன்றியால் பாடிடுவோ, நன்றியால் பாடிடுவோ. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. ஒருவேளை தடைகள், ஒருவேளை பிரச்சனைகள், ஒருவேளை போராட்டங்கள், கவலையே பட வேண்டாம். துதிக்கும் பொழுது கோணலானவைகளை செம்மையாக்குகிற தேவன். என்னென்ன காரியங்களாம் உங்களுக்கு கோணலா இருக்கிறதோ, மாறுபாடா இருக்கிறதோ, நான் உனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் துதிக்கு பாத்திரர். அவர் அதை அப்படியே செய்வார். ஒருவேளை உங்க வாழ்க்கை படகு ஒருவேளை ஆடிக்கொண்டிருக்கிற சூழ்நிலை, பிரச்சனைகள் அப்படிதான் இருக்குது. சீஷர்கள் போகும்போது அந்த படகு அப்படித்தான் ஆடினது. ஆனால் இயேசு எழுந்து இறையாதே அமைதலார் என்று சொன்ன பொழுது அங்க ஒரு பெரிய அமைதி வந்தது. ஏனென்றால் பூமியும் நிறைவும் அவருடையது. காற்றையும் கடலையும் அடக்க அவரால முடியும். உங்கள் பிரச்சனைகளை காட்டிலும், உங்கள் போராட்டங்களை காட்டிலும் ஆராதிக்கிற தேவன் அவர் பெரிய தேவனாய் இருக்கிறார். நீங்களும் நானும் மகிமைப்படுத்துகிற தேவன் அவர் வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறார். நான் நேசிக்கும் தேசன், நான் நேசிக்கும் இயேசு அவர் தேவன். அவர் தான் கர்த்தாதி கர்த்தர், அவர் தான் ராஜாதி ராஜா. அவர் ஏற்றும் இன்றும் என்று மாறாதவர். அவர் இருந்தவர், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர். அவரை நான் ஆராதிக்க போகிறேன், அவரை நான் உயர்த்த போகிறேன், அவரை நான் மகிமைப்படுத்த போகிறேன். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். அவர் வாக்கு மாறாது. நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடும் பொழுது எத்தனை பெரிய கடல் பிரச்சனை, எத்தனை பெரிய போராட்டம், எத்தனை பெரிய கொந்தளிக்கிற கடலா இருந்தாலும் அதை இன்று பாடுகிற வேளையிலே அதை அமைதிப்படுத்த ஆண்டவரால முடியும். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் நாளை மாறாதவர். மகிமைப்படுத்துவோமா? நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். சொல்லுங்க விசுவாசத்தோடு. அவர் நேற்றும் இன்றும் நாளை என்று மாறாதவர். அவர் மாறவே மாட்டார். மனிதர்கள் மாறி போகலாம். இன்றும் நாளை என்று மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், ஏன் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், ஏன் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். கடல் போல துன்பம், கடல் போல பிரச்சனை, தவித்துக் கொண்டிருக்கிறீங்களா? பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறீங்களோ? திகையாது, பயப்படாது, நான் உன்னோடு கூட இருப்பேன். உன் வாழ்க்கை படக செலுத்துகிற மாலுமியாய் கர்த்தர் வருவார். இயேசு கிறிஸ்து ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். வாழ்க்கை முழுசு இதுதான் இருக்குது ஆண்டவரே, ஒரு வெளிச்சமே இல்லையே. இயேசுவே ஒரு வெளிச்சமாய் வருவார். துதிக்கும் பொழுது உங்க உள்ளத்தை இருக்கிற இருளை நீக்கி ஒரு புதிய வெளிச்சத்தை இந்த வேளையிலே ஆண்டவர் தர காத்து கொண்டிருக்கிறார். சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீங்க தான் என் வெளிச்சம், நீங்க தான் என் மகிமை. கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருள் தனிலே
பகலவனாய் இயேசுவை ஒளி தருவார். அவரே ஒளி தருவார். வாழ்க்கையில இருக்க இருளை நீக்க அவரால் தான் முடியும். பயப்படாத, கவலைப்படாத, பாடி துதிப்போ. பாடி மகிழ்ந்திடுவே, ஏன் இயேசுவை துதித்திடுவே. நான் பாடி மகிழ்ந்திடுவே, இயேசுவை துதித்திடுவே. ஏன் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே. ஏன் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நேசர் உங்களுக்கு துணையா இருப்பேன் சொல்றாரு. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக நான் உங்களோடு கூட இருப்பேன். கவலையே படாதீங்க, எனக்கு துணை யாருமே இல்லையே, மனிதர்கள் என்னை கைவிட்டு போயிட்டாங்களே, நான் கலக்கத்துல நின்று கொண்டிருக்கிறேனே, ஆதரவற்ற நிலைமையில இருக்கிறேனே. கவலையே படாதீங்க. உங்களுடைய உயிர், உங்களுடைய உடல், உங்களுடைய சரீரம், உங்களுடைய ஆத்துமா எல்லாவற்றுக்கும் பாதுகாப்பு என் இயேசு ஒருவர் இருக்கிறார். உங்களை என்னைய உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறவர். அவர் நமக்கு துணையாய் இருக்க எதை குறித்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் கலங்க மாட்டேன், ஆண்டவரை துதிப்பேன். சொல்லுவோம், ஆண்டவரை பார்த்து துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்போ. என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கவே மாட்டேன். நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. ஏந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவே, ஏன் இயேசுவை துதித்திடுவே. நான் பாடி மகிழ்ந்திடுவே, ஏன் இயேசுவை துதித்திடுவே. ஏன் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே. ஏன் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே. நான் நேசிக்கும் தேவன் நேசு என்று ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் என்றும் நாளை என்று மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்று மாறாதவர். அவர் மாறாதவர். நீங்கள் நான் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமை உடையவர். இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொண்டு வருகிற நாள். இந்த நாள் கர்த்தருக்குள்ள நீங்க உங்கள் துக்கத்தை எல்லாம் மாற்றி, உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி உங்களை ஆசீர்வதிக்கிற நாள். இந்த நாளை காணாதவர்கள் அநேகம். இந்த நாளை காண ஆண்டவர் நம்ம கிருபை பண்ணி இருக்கிறாரு. இந்த நாளை நம்ம ஆராதித்து அவரை மகிமைப்படுத்த நமக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு. அவரை நம்ம ஆராதிக்க போகிறோம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள். திஸ் இஸ் த டே தட் த லார்ட் ஹஸ் மேட். அப்படிதானே? இந்த நாளை சங்கீதக்காரர் தான் சொன்னார், கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதுல மகிழ்ந்து களிகூற கடுவோம். உங்களுடைய வருத்தங்கள், துன்பங்கள், துயரங்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட இன்றைக்கு தூக்கி போடுவோம். துதிக்கும் பொழுது இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதுல நான் மகிழ போகிறேன். கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருப்பதே என்னுடைய பலன். சங்கீதக்காரன் அழகா சொல்றான், கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சி. வேற எதுலையும் மன மகிழ்ச்சி கிடையாது. அது நிலையான மகிழ்ச்சி இல்ல. கர்த்தர் தருகிற மகிழ்ச்சியே நிலையான மகிழ்ச்சி. சந்தோஷத்தோட பாட போகிறோம். இன்றைய நாள் இது கர்த்தர் தந்திட்டாரு, இதுல மகிழ்வோம், இதுல களி கூறுவோம். கர்த்தர் தந்த இந்த நாளுக்காக மகிமைப்படுத்துவோம். This is the day, this is the day that the Lord has made, that the Lord has made. We will rejoice, we will rejoice and be glad in it, and be glad in it. Oh, this is the day that the Lord has made. We will rejoice and be glad in it. This is the day, this is the day that the Lord has made.
இன்றைய நாள் கர்த்தர் தந்திட்டாரே, கர்த்தர் தந்திட்டாரே. மகிழுவோம், களி கூர்ந்திடுவோம், கர்த்தர் தந்திட்டாரே, கர்த்தர் தந்திட்டாரே. ஓ இன்றைய நாள் கர்த்தர் தந்திட்டாரே, மகிழுவோம், களி கூர்ந்திடுவோம். இன்றைய நாள் கர்த்தர் தந்திட்டாரே. எத்தனை பேருக்கு மகிழ்ச்சி? எத்தனை பேருக்கு இன்றைக்கு நம்ம சந்தோஷத்தோட இருக்கிறோம், மகிழ்ச்சியோட திரும்பவும் நம்ம ஆடி பாடி கொண்டாட போகிறோம். இந்த நாள் கர்த்தர் எனக்கு தந்த நாள் ஐயா. இந்த நாள்ல எனக்கு சுவாசத்தை தந்தார், ஜீவனை தந்தார், சுகத்தை தந்திருக்கிறார், துதிக்கும்படி நாவை தந்திருக்கிறாரு. நான் துதிக்க போகிறேன். நான் ஓசையுள்ள கைத்தாளத்தோட அவரை துதியுங்கள், பேரோசையுள்ள கைத்தாளத்தோட அவரை துதியுங்கள், தம்புருவோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். என்ன அழகான வார்த்தை சங்கீதக்காரன் சொல்லி சொல்லி துதிக்கிறான் பாருங்க. யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். என்கிட்ட ஒண்ணுமே இல்லை ஐயா, கரங்களை தட்டி துதியுங்க, உள்ளத்தின் ஆழத்தில் துதியுங்க. இன்றைய நாள் இது என் கர்த்தர் தந்த நாள். என் துக்கம் மாறப்போகிற நாள், என்னுடைய வியாதி மாறப்போகிற நாள், என் கடன் பாரம் மாறப்போகிற நாள், என் சாபத்தை ஆண்டவர் மாற்றி போட போகிற நாள். துதிக்கும் பொழுதே எல்லா கட்டுகளை ஆண்டவர் உடைக்கிற நாள் இந்த நாள். விசுவாசத்தோடு இந்த பாட்டை நம்ம மறுபடியும் பாட போகிறோம், மகிழ்ச்சியோட பாட போகிறோம், ஆனந்தத்தோட பாட போகிறோம். இந்த நாள், this is the day. இந்த நாள் நான் மகிழ போகிற நாள், ஆண்டவரை நான் துதிக்க போகிற நாள். This day going to be a blessed day. பாடுவோம், we will sing again. This is the day that the Lord has made, that the Lord has made. We will rejoice and be glad in it, and be glad in it. Oh, this is the day that the Lord has made. We will rejoice and be glad in it. This is the day that the Lord has made. சந்தோஷமாய் இன்றைய நாள் கர்த்தர் தந்திட்டாரே, கர்த்தர் தந்திட்டாரே. மகிழுவோம், களி கூர்ந்திடுவோம், கர்த்தர் தந்திட்டாரே, கர்த்தர் தந்திட்டாரே. ஓ இன்றைய நாள் கர்த்தர் தந்திட்டாரே, மகிழுவோம், களி கூர்ந்திடுவோம். இன்றைய நாள் கர்த்தர் தந்திட்டாரே. இந்த நாள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற நாள். இந்த நாள் கர்த்தர் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் உயர்த்த போகிற நாள். இந்த நாள் ஆவியானவர் அபிஷேகத்தை நம்ம அதிகமாய் பெற்றுக்கொள்ள போகிற நாள். இஸ்ரவேல் ஜனங்க தண்ணீர் இல்லாம அலையும் பொழுது ஆண்டவரை பார்த்து மோசே கேட்கிறான், ஆண்டவரே எங்களுக்கு தண்ணீர் எங்க கிடைக்கும் ஆண்டவரே? இந்த வனாந்தரத்துல இருக்கிறோமே ஆண்டவரே, மலைப்பகுதியா இருக்குது, பாலைவனமா இருக்குது, இந்த இடத்துல எங்க இருந்து வரும்? மோசேவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, கவலையப்படாத, நீ கண்மலையை அடி, அந்த கற்பாறையிலிருந்து உனக்கு நான் நல்ல தண்ணீர், ஊற்று தண்ணீரை நான் உனக்கு தர முடியும். ஒருவேளை இந்த பாலைவன வாழ்க்கை போல என் வாழ்க்கை இருக்குது. ஒருவேளை இன்றைக்கு கடினமான பாறையின் மத்தியில நான் நடந்து கொண்டு இருக்கிறேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? எங்கிருந்து எனக்கு ஆசீர்வாதம் வரும்? எங்கிருந்து எங்க? அப்படி ஒரு கேள்வியோட நீங்க இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறீங்க. ஆவியானவரை, ஆண்டவரே, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஊற்று தண்ணீரை தந்த என் தேவனே, ஜீவநதியே, இன்றைக்கு நான் உம்மை விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நான் உம்மை நான் தொழுது கொள்ளுகிறேன், உம்மை நான் பணிந்து கொள்ளுகிறேன். உம்மிடத்துல நான் ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன். உம்மை மகிமைப்படுத்தும் போது ஆகார் அப்படிதானே அலைஞ்சா, வனாந்தரத்துல அலைஞ்சா, தண்ணீர் இல்லையே, என் பிள்ளை சாக போகுது, நான் என்ன செய்வேன்? கர்த்தர் பிள்ளையினுடைய அழுகை சத்தத்தை கேட்கிற தேவன். இன்றைக்கு உங்களுடைய அழுகை சத்தத்தை, உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு இந்த பாடலை நீங்கள் எங்களோடு கூட சேர்ந்து நீங்கள் பாடும் பொழுதே உங்களுக்கு ஜீவ தண்ணீரை, ஆசீர்வாதத்தை கர்த்தரால உருவாக்க முடியும். ஊற்று தண்ணீரை, இந்த தேவாவியானவரை, ஆண்டவரை எங்களை நிரப்புங்க. ஜீவ நதியே, என்னில பொங்கி பொங்கி வாங்க, என்னை ஆசீர்வதிங்க. ஆண்டவரை பார்த்து கேட்க போறோம். ஒரு மனதோடு பாட போகிறோம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்க போகிறோம். ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன் எல் ரோஹி உங்களை காணுகிறார். துதிக்கும் பொழுது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியானவரை உயர்த்தும் பொழுது, அந்த ஆவியானவர் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவார், வெற்றியை தருவார்.
ஊற்று தண்ணீரே என்ற தேவ ஆவியே, ஜீவன் நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என்ற தேவ ஆவியே, ஜீவன் நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பு, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பு. ஊற்று தண்ணீரே என்ற தேவ ஆவியே, ஜீவன் நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என்ற தேவ ஆவியே, ஜீவன் நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்திரத்துல அலைந்து திரிந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்க முடியும் என்றால், இன்றைக்கு அதே ஜீவனுள்ள தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். வனாந்திரத்துல அலைந்து திரிந்த ஆகாரின் கண்ணீரை கண்டு என்னை காண்கிற தேவன் என்று அவர் சாட்சி சொன்னாலே, அவளுக்கு ஊற்றை திறந்து கொடுத்தாரு. அதே தேவன் இன்றைக்கு உங்களுக்கான ஊற்றை திறப்பார். உங்களுக்கு அருகிலே அந்த ஊற்று, உங்களுக்கு அருகிலே அந்த ஆசீர்வாதம், அது கண்களால மறைக்கப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு நீங்க துதித்து பாருங்க, இன்றைக்கு ஆண்டவரை உயர்த்தி பாருங்க. அந்த ஊற்றை, கண்மலையை பிளந்து வனாந்திரத்துல போஷித்த ஆண்டவர் நம்மையும் அற்புதமாய் ஆசீர்வதிப்பார், உங்களையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். உயர்த்துவோம். கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ, பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே, தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே என்ற தேவ ஆவியே, ஜீவன் நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என்ற தேவ ஆவியே, ஜீவன் நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஒருவேளை என் வாழ்க்கையில கனி தராம இருக்குது, என் வாழ்க்கையில இன்னும் ஆசீர்வாதங்கள் வரல, என் வாழ்க்கையில நான் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் இன்னும் எனக்கு கிடைக்கல. நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நான் உன்னை அறிந்திருக்கிறேன், உன் வழிகள் எல்லாவற்றையும் நான் வாய்க்க செய்வேன் என்று ஆண்டவர் சொல்றார். நீ என்னெல்லாம் காரியத்தை நீ செய்யணும்னு நினைக்கிறையோ, நீ துதித்தால், நீ ஆண்டவரை மகிமைப்படுத்தினா, அத்தனை ஆசீர்வாதம் வற்றாத நதியாய் அவர் ஆசீர்வதிக்கும் போது, இதுவரை மலடாக இருந்ததெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இதுவரை காய்ந்து கிடந்த நிலங்கள் எல்லாம் தண்ணீர் பாயும். இதுவரை பூக்காத பூக்கள் இன்றைக்கு பூக்கும். இதுவரை கனிகள் உங்கள் வாழ்க்கையில் அதிகமாய் உயர்த்துவார். ஜீவ தண்ணீரா நல்ல கர்த்தரே என்னை நிரப்புங்க ஆண்டவரே. கேட்போம் ஆண்டவர் கிட்ட. ஜீவ தண்ணீராம் என்ற நல்ல கர்த்தாவே, ஜீவ ஊற்றினால் என்னை நிரத்திடுமே. ஜீவ தண்ணீராம் என்ற நல்ல கர்த்தாவே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுமே. கனி தந்திட நான் செழி தோங்கிட, கனி தந்திட நான் செழி தோங்கிட, கர்த்தரின் கரத்தால் நித்தம் கனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தால் நித்தம் கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே என்ற தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என்ற தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. அப்படி எல்லாரும் கண்களை மூடி, என் வாழ்க்கையில கனிகள் ஆண்டவரே இன்னும் நான் பார்க்கலையா ஆண்டவரே, என் வாழ்க்கையில இன்னும் நான் ஆசீர்வாதத்தை பார்க்கலையாப்பா, என் வாழ்க்கையில இன்னும் வெற்றியை நான் பார்க்கலையே. துதித்து இருக்கிறீங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்தி இருக்கிறீங்க, ஆண்டவரை உயர்த்தி இருக்கிறீங்க. என்னெல்லாம் நீங்க பார்க்கலையோ, என்னெல்லாம் நீங்க அனுபவிக்கலையோ, என்னெல்லாம் நீங்க இதுவரை காத்திருக்கிறீங்களோ, அத்தனை காரியங்கள் இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்கள் மேல அளவில்லாமல் ஊற்றுவார். எதெல்லாம் கற்பாறை போல இருக்குது, ஒட்டைப்பார் ஆண்டவர் இந்த நேரத்துல துதித்து இருக்கிறோம். துதிக்கும் பொழுது அந்த ஜனங்கள் சந்தோஷமாக ஊற்று தண்ணீரே என்று பாடி தாகத்தை தீர்த்தாரே, அதே ஆண்டவர் உங்களுடைய தாகம், உங்களுடைய விருப்பம், உங்களுடைய வாஞ்சை, உங்களுடைய படிப்பு காரியத்துக்காக பயந்துருக்கிறீங்க,
உங்க பிள்ளைகளுடைய காரியத்துக்காக நடுங்கி கொண்டிருக்கிறீங்க. என் வேலை இருக்குமோ இல்லையோ நடுக்கம், இந்த தொழிலை நான் வெற்றி பெறுவனோ வெற்றி பெற மாட்டேனோ பயம், இந்த ஊழியம் என்ன ஆகுமோ திகைத்திருக்கிறீங்க. கவலையப்படாதீங்க. நம்ம துதிகளை ஆண்டவர்கிட்ட வைத்திருக்கிறோம். அந்த துதிகளை அவர் அங்கீகரித்திருக்கிறார். அந்த துதிகளை ஆசீர்வதிப்பார். துதிக்கிறவர்கள் வெற்றி பெறுவாங்க. துதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. துதித்த நீங்களும் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, இம்மட்டும் எங்களோடு ஆண்டவரே இந்த விக்டரி ஆஃப் பிரைஸ் ஜெப குழுவோட துதியின் குழுவோட சேர்ந்து துதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதத்தால் ஆண்டவர் நிறைத்து கொண்டிருக்கிறேன். குறைகள் எல்லாம் ஆண்டவரை நிறைவாய் மாற்றி கொண்டிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதெல்லாம் துதிக்கிறாங்களோ, எப்பொழுதெல்லாம் உம்மை மகிமைப்படுத்தினார்களோ அந்த இடத்துல பெரிய ஜெயம், பெரிய வெற்றி, பெரிய ஆசீர்வாதம், பெரிய சந்தோஷம். இந்த சந்தோஷம், ஆசீர்வாதம் கிருபையினால இந்த பிள்ளைகளை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you.